இப்போ மத்திய அமைச்சராக இருந்த காங்கிரசினுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் அவர் நேற்று பேசியிருக்கிறாரு. பாஜக அணுகிக் கொண்டிருக்கிறார்கள், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸையும் திமுகவையும் அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக சென்ற முறை எடுத்த முடிவைத்தான் இந்த முறையும் எடுப்பார்கள். அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு தயங்கவோ ஆசை காட்டுதலுக்கு மயங்கவோ திமுக செய்யாது என்று நான் நம்புறேன். ஏன்னா இருக்கிற செல்வாங்க இழந்துடக்கூடாது மக்கள்கிட்ட. 3 சட்டம் இப்போ அவங்க புரி வைக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு, இது உடனடி அவசரம் அவங்களுக்கு. 2 பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து மாற்றம். 2வது ஒரே நாடு ஒரே தேர்தல். 3 திமுக நீங்கள் வேணும்னா ஆதரிச்சு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல வெளிநடப்பு பண்ணிடுங்க. நான் என்ன நம்புறேன்னா திமுக அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்புறேன். நீங்க ஜெயலலிதாவை எதிர்க்கணும்னா அதுக்காக வாஜ்பாய் ஆதரிக்கல தவறு இல்லைன்னு கடந்த காலத்தில் முடிவு எடுத்திருக்கிறாங்கல்ல கலைஞர். அது தவறான முடிவு தானே. அந்த முடிவு மீண்டும் வந்துடக்கூடாதே நம்ம கவலைப்படுறோம். தமிழ்நாட்டின் குடியாட்சியத்தை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டின் சமூக நீதியை பாதுகாக்கணும். தில்லியோ இந்துத்துவமோ தமிழ்நாட்டுக்குள் மூக்கு நுழைக்க இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் நம்ம ஆதரிப்போம். அந்த உரிமையோடு சொல்றோம், இதுல விட்டு கொடுக்காதீங்க. எல்லா கட்சிகளையும் கேட்டுக்கணும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு நிகழ்வு நினைக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டங்கள்ல பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில் மாநில உரிமை சார்ந்து வருகிற சிக்கலின் போது நாம் தனித்து நின்று களம் காண்போம் அப்படின்னு நேற்று திரு ஸ்டாலின் பேசியதாக செய்தியெல்லாம் இன்றைக்கு வர தொடங்கியிருக்கிறது. இதை முதலில் நாம் எப்படி உள்வாங்குவது என்கிற ஒரு செய்தி. இன்னொன்று, உங்களுடைய அறிக்கையை வாசித்ததிலிருந்து பொது சிவில் சட்டமானாலும் சரி, தொகுதி மறு சீரமைப்பானாலும் சரி, ஒரே நாடு ஒரே தேர்தலானாலும் சரி, இதில் திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும், இல்லை தற்போது இருக்கக்கூடிய சூழலில் என்னவாக இருக்கிறது என்று நீங்க நம்புறீங்க? இந்த 2 விடயத்தை நோக்கி நம்ம பயணிக்கலாம். முதல் கட்ட உங்களுடைய பார்வை தோழர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சரி, கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 முன்னதாக பாஜக தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படையாக அறிவித்தது. சரி, என்னென்ன? நாடாளுமன்ற மக்களவையில் மோடி பேசிய போது இந்த முறை எங்களுக்கு 400 இடங்கள் வேணும். எங்களுக்குன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லை, பாஜகவுக்கே. நீங்கள் அப்படி 400 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றால் 1000 ஆண்டுக்கு நிலையானது ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். அவங்க கோரிக்கை தான். சரி, எதுக்கு அந்த 400 இடம்? நாடாளுமன்றத்தில் 3/2 பங்குக்கு மேல் ஒரு பெரும்பான்மை தங்களுக்கு கிடைக்குமானால், பாஜகவுக்கே கிடைத்தால், அதன் வழியாக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரலாம். அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கிறது புதிய செய்தியெல்லாம் இல்லை. நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த 42வது திருத்தம் என்பது வல்லுநர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசமைப்பை இந்திரா அரசமைப்பாக மாற்றிவிட்டார்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய திருத்தங்கள் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போதான் அந்த கல்வி அதிகாரம்லாம் இடம் மாறியது. அப்படிதான் போடுச்சு. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது. இன்னும் நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. அரசமைப்பு சட்ட முகப்புரையே திருத்தினாங்க. இந்த மாதிரியான திருத்தங்கள் வந்துச்சு. அப்புறம் தனித்தனியாக நிறைய திருத்தங்கள் இப்போ பாஜக வந்த பிறகு இடபிள்யூஎஸ்ஸுக்காக வேண்டி திருத்தினாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு புது பிரிவை ஏற்படுத்தி கூட உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு பிரச்சாரம் பண்ணாங்க. அதான் அது வந்து வசதி படைத்த பார்ப்பனர்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. சரி, இவ்வளவு திருத்தங்கள் வந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அரசமைப்பு சட்டத்தை உருத்தெரியாமல் செய்வதற்கான திருத்தங்கள். இது இப்போ இருக்கிறது வந்து ஒரு செக்குலர் கான்ஸ்டியூஷன் சொன்னால் இந்த செக்குலரிசத்தை ஒழிச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பன்னாட்டு சந்திப்புகளுக்கு வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வருகிற போது, அதில் மோடியும் கலந்து கொள்கிற போது, இந்திய அரசமைப்பினுடைய ஒரு படி அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க.
இப்படி கொடுக்கும்போதே என்ன பண்ணாங்கன்னா முகப்புறையில் இருக்கக்கூடிய செக்குலர் சோஷலிஸ்ட்டுங்கிற சொல்ல நீக்கிட்டு அதை அச்சிட்டு கொடுத்தாங்க. வெட்டி எடுத்ததை நம்ம இது இடையில தான் திருத்தம் வந்துச்சு, அதனால் நாங்கள் அப்படி தான் கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. சரி. அப்போ அவங்களுக்கு இது உறுத்துது. செக்குலரை ஒழிச்சு கட்டணும்னா அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வரணும், பொது சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வந்து இந்துக்களுக்கான சிவில் சட்டத்தை எல்லா மதத்தவருக்குமான சிவில் சட்டமாக மாற்றுவது. இதுதான் பொதுன்னு சும்மா பேருக்கு தான். நானே அதை கேட்கலான்னு இருந்தேன். பொதுன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா இந்துக்களுடைய சிவில் சட்டம் இருக்குல்ல. ஏன்னா இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து சொத்துரிமை தொடர்பான இந்து சட்டங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு இந்து குடும்பங்களில் வரக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு சலுகை கிடைக்குது. இந்த தனி சப்ஜெக்டை நிறைய பேசலாம். சரி. அப்போ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவது அவங்களுடைய பல திட்டங்கள், அது ஒரு திட்டம், முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு ஏற்ற அளவுக்கு அரசமைப்பு இதில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மை வேண்டும். எண்ணிக்கை மக்களவையிலையும் வேணும், மாநிலங்களவையிலையும் வேணும். இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல். சட்டமன்றம் ஒன்று தேர்தல், நாடாளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் அப்படிலாம் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இதை நடத்தணும். அதுக்கும் வந்து அரசமைப்பு சட்டத்தை திருத்தி ஆகணும். சரி. ஏன்னா இப்போ இருக்கிற மாநில சட்டப்பேரவைகளை என்ன பண்ணுறது, அல்ல நாடாளுமன்றத்தை என்ன பண்ணுறது, இந்த கேள்விகள்லாம் எழுது. கலைச்சா என்ன ஆகுது, கை வச்சா. மூன்றாவது, மொத்த எண்ணிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்தும் போது இப்போ 540 இருக்குன்னா அதை 800 சொச்சமாக்குறது. உயர்த்தும் போது இவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பசுமாட்டை வணங்குகிற, இந்தி திணிப்பை வரவேற்கிற, போற்றுகிற அந்த பகுதிகளில் எண்ணிக்கையை உயர்த்துவது. அப்போ அங்கே உயர்த்தினால் ஒப்பளவில் என்னாகும், இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா அல்லது பஞ்சாப் போன்ற பகுதிகளில் எண்ணிக்கை குறைந்து போகும். அதாவது இவங்களுடைய பெயராண்மை பிரதிநிதித்துவம் என்பது குறைந்து போகும். சரி. இதற்கும் சட்டத்தை திருத்தணும். இது ஏற்கனவே என்ன பண்ணாங்க, நாங்கள் பெண்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்ட்டு பெரிய கனவு நிறைவேற்ற அதில் ஒரு நிபந்தனை கொண்டு வந்து என்ன வச்சாங்கன்னா, இந்த இப்போ இருக்கிறதுல கொடுக்க வேண்டியதானே, 242 இடத்துல பெண்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணி தொகுதி மறுவரை செய்து அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் போது அப்போ பெண்களுக்கு கொடுக்குறோம். இல்லை, இப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை விரும்பலை காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் விரும்பலை. அந்த பிரச்சாரத்துக்கு ஏன்னா யாரும் எதிர்க்கலாத கொண்டு வரத்துக்கு எதுவும் தடை இல்லை. ஆனால் இதை எதுக்கு நிபந்தனை ஆக்குறாங்கன்னா, இருக்கிறதுல கொடுக்கறதான சதவீதம் இடஒதுக்கீடுங்கிறது உயர்த்தி அப்புறம் கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு திட்டம் போட்டாங்க. சரி. இப்போ கடைசியாக நம்ம சட்டசபை தேர்தலாம் நடந்துகிட்டு இருக்கிற காலத்தில் மக்களவையில் அந்த டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வந்தாங்க. தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை சட்ட முன்வடிவு கொண்டு வந்தாங்க. 528 உறுப்பினர்கள் அதில் மக்களவையில் வாக்களித்தார்கள். அந்த 528 பேர் வாக்களித்ததில் 298 பேர் ஆதரித்தும் 230 பேர் எதிர்த்தும் வாக்களித்தார்கள். இப்போ நம்ம திமுக உட்பட எல்லாம் எதிர்த்து வாக்களித்தார் 2 மாதம் முன்னாடி இல்லையா? ஆமாம். அப்படி வாக்களித்ததனுடைய விளைவு என்னன்னா, அதில் 3/2 பெரும்பான்மை அல்ல. அதனால அந்த சட்ட முன்வடிவு தோத்து போச்சு. தொடர் மன்னிக்கணும், 3/2 பெரும்பான்மைனா என்ன எண்ணிக்கை அது? 3/2 எண்ணிக்கை வரணும்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து நீங்கள் அதை அப்படியே இப்போ வகுத்து பார்த்தீங்களேன். அதாவது 528 அதில் வந்து 5ஆல் வகுத்துட்டிங்கன்னு சொன்னால் 100, 105, 305, 300 சொச்சம் வரும். ஓகே, சரி. 300க்கு மேலே வரணும். வந்தால்தான் அவங்களுக்கு வந்து 2 பங்கு கிடைச்சு. 2 பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டி வரும். அது கிடைக்கல அன்னைக்கு. அதனால் அது ஆனால் அவங்க என்ன கருதுனாங்கன்னா, அதை வைத்து ஒரு பரப்புரை செஞ்சாங்க. பெண்களுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து ஓட்டு போடுறாங்க, இதை கொண்டு வர விடலை. அவங்களுக்கு ஆதரவான ரிப்பப்ளிக் டிவியெல்லாம் ஒரே கத்துனாங்க, பெண்களுக்கு எதிராக ஓட்டு, நாங்கள் தான் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்பயும் காங்கிரஸ்லாம் பதில் சொன்னாங்க, பெண்களுக்கு ஆதரவாக இருந்தால் நீங்கள் ஓட்டு போட்டு போங்களாம், இதில் என்ன இருக்குது, இது கொண்டு வந்துருங்களேன், யார் வேணாங்கிற, அதுக்கும் டீலிமிட்டேஷன் பில்லை ஏன் தொடர்பு கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
டீலிமிட்டேஷன் பில்லை தொடர்புபடுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஊபிக்கு ஒரு விதமான உயர்வு கிடைக்குது, தமிழ்நாடு கேரளத்துக்கெல்லாம் வேற விதமாக போகுது. மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இல்லையா? மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் முழுக்கவும் சொல்ல முடியாது. கடந்த முறை 2 முறை தள்ளி போட்டாங்க. இந்திரா காந்தி ஆட்சியிலையும் தள்ளி போட்டாங்க, வாஜ்பாய் ஆட்சியிலையும் தள்ளி போட்டாங்க. இந்த பிரச்சனையை எழுப்பின போது சரி இத்தனை வருஷத்துக்கு இது வேண்டான்னு தள்ளி போட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த சிக்கல் வருது. ஏன்னா மக்கள் தொகையை பெருகச் செய்வது, நாடு முழுவதும் பெருகச் செய்வதுன்னு அரசுக்கு ஒரு கொள்கை இல்லை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது தான் அரசோட கொள்கை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக தான் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து குடும்ப என்று கொண்டுட்டு வந்து இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டிலலாம் பெரிய அளவில் அந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டுச்சு. தமிழ்நாடு, கேரளா, வேறு இடங்கள்லாம், தென் மாநிலங்களில். ஆமாம். ஆனால் வடக்கெல்லாம் அப்படி செயல்படலை. சரி, டெல்லியிலையோ ஊபிலேயோ பீகார்லேயோ அப்படி செயல்படலை. அதனுடைய விளைவு என்ன, அவங்க மக்கள் தொகை நம்மளை விட அதிகமாக உயருது. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை ஒப்பளவில் அதிகம். சரி, இதுவும் உயரும் போது மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்தினீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மாநிலங்களுக்கு தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்திய மாநிலங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போகும், அவங்களுக்கு அதிகமாகும். சரி, இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களுக்குன்னு பெரும்பான்மை இல்லை. இந்திக்காரங்களோட மராத்தி, குஜராத்தி, வங்காளி எல்லாத்தையும் சேர்த்தாதான் அந்த பெரும்பான்மை வரும். ஆனால் அவங்க சொல்கிற கணக்குப்படி நீங்கள் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்குன்னே ஒரு பெரும்பான்மை வந்துடும். சரி, இப்போ அதனால் வேண்டி அது முழுக்க முழுக்க வந்து அதிகாரத்தை குவிப்பதற்கு தான் பயன்படும். ரெண்டாவது, அந்த பகுதிகளுடைய இயல்பான இந்துத்துவ ஆதரவு கட்சிகள் அங்கே வலுவாக இருக்கிறாங்க. இங்கே வந்து என்னத்தை நீங்கள் முட்டி போட்டாலும் நகரவே முடியல. தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் எல்லாமே வந்து அவங்களுக்கு நலிவுற்ற பகுதிகள் தான். சரி, அந்த பின்னணியில் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏற்கனவே ஜூலை இது கொண்டுட்டு வந்தாங்க, ஏப்ரல் 17 கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இப்படி முடிவாயிடுச்சு. சரி, ஆனால் அவங்க திரும்ப எப்போ கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி அடுத்த தேர்தல் வரட்டும், அடுத்த தேர்தலில் மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், 2029 தேர்தல் வருது, இன்றைக்கி நாங்கள் இந்த இதை நிறைவேற்ற விரும்பினோம், எங்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாததால் நிறைவேற்ற முடியல, இந்த முறை எங்களுக்கு கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்கலாம். அப்படிலாம் அவங்க காத்திருக்க தயாராக இல்லை. சரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசரம். சரி, அந்த அவசரத்தில் இருக்கிற நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இந்த பெரும்பான்மையை எப்படியாவது ஈட்டி விடுவது. ஒன்று டீலிமிட்டேஷன் பில்லில் வெற்றி பெற்று அந்த எண்ணிக்கையை உயர்த்துவதுங்கிறது அடுத்த நீண்ட கால திட்டம். சரி, இப்போ இருக்கிறதுலையே என்ன பண்ணலாம், வேறு கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் தங்களுக்கு ஆதரவாக மாற்றிக்கிறது. இப்போ மகாராஷ்டிராவில் ஏற்கனவே அவர்கள் சிவசேனையை உடைச்சாங்க, சரத்பவார் தலைமையில் இருக்கிற தேசியவாத காங்கிரஸை உடைச்சாங்க, அவங்களெல்லாம் தங்கள் பக்கம் இணைச்சிக்கிறது. இப்போ ஏற்கனவே தேசிய இந்த இந்தியா கூட்டணியை தொடங்கிய முதல் தலைவராக இருந்த நிதிஷ்குமாரையே அவங்க கொண்டு போயிட்டாங்க, மொத்தமாக கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒழிஞ்சிச்சு. இப்போ தொடர்ந்து உறுதியாக எதிர்த்து கொண்டு வந்தது மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ். அவங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்களை நாடாளுமன்றத்திலையும் பெரும்பான்மையை கொண்டு போயிட்டாங்க, இதுலேயும் கொண்டு போயிட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தவங்க உறுப்பினர்கள் அதுலேயும் அதிகம் பேரை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இப்படியே இந்த எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ 2/3 பெரும்பான்மை என்பது நமக்கு தொட்டுவிடும் தூரம்தான் என்று அமித்ஷா கணக்கு போடுறாரு. எஸ், ஆமாம், இந்த வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்கிறாங்க. இப்போ மாநிலங்களவையில் வந்து 242 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இப்போ 141 இருக்குது. சரி, இதில் நியமனம் செய்யப்பட்டவங்க மற்ற சிறப்பு உறுப்பினர்கள் அப்படி இப்படி ஒரு 10 பேர் சேர்த்தா 151 வந்துடும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இடத்த நிரப்பணும். இப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, மேற்கு வங்காளத்தில் மாநிலங்களவைக்கு தேர்தல் அடுத்து நடக்கும்போது பெரும்பான்மையாக அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆமாம், எஸ். இன்னொன்று மம்தா கட்சியிலேருந்து அதிகம் பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ எல்லாம் பார்த்தா மேற்கு வங்கத்தில் எல்லா இடமுமே யார் பிடிச்சிருவான்னா பாஜக பிடிச்சிரும், மாநிலங்களவையில் பிடிச்சிருவாங்க. அந்த எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அங்கே பெரும்பான்மை வந்துருவோன்னு கணக்கு பண்ணுறாங்க. சரி, மக்களவையில் அதே போல் பார்த்தீங்கன்னா
அவர்களுக்கு இன்னும் மற்ற சில கட்சிகள் இருக்கிறாங்க. 3/2 பெரும்பான்மை பெறுவதற்கு இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 வாக்குகள் இருக்கு மக்களவையில். இப்போ திரிணாமுல் காங்கிரஸுக்கு 29ல் 20 எடுத்தாச்சு, அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதில் 20 பேர் எங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்னா, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கிறதுனால பாஜகவுக்கு நேராக போக முடியல. தனிக்குழு அவங்க ஒரு நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு NCPIன்னு இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஒரு கட்சி இருக்குது தெரியாது. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் ஒரு கணவன் மனைவி தான் உறுப்பினராக இருக்காங்களாம், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கட்சி உறுப்பினர் 2 பேர். சரி. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு 20 உறுப்பினர் கொண்டு சேர்த்துருக்குறாங்க. இன்னும் ஒரு சிவசேனையிலேருந்து ஒரு 6 பேர். இப்போ இன்னொரு கணக்கு சொல்கிறாங்க, இதை விட இன்னும் அதிகமாக போக போகிறாங்க. இன்னும் 2 பேர், 8 பேர் போயிடுவாங்கங்கிறாங்க. சரத்பவார்லேருந்து பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க, சரத்பவாரோடய இருக்கிறாங்க. சரத்பவார் பொண்ணு சுப்ரியா சூலேன்னு அது நாடாளுமன்றத்தில் இருக்குது. இவங்களெல்லாம் அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் ரெகுலராக ஒரு வேலை ஒன்று நடக்குது. என்னன்னா, அதானியை கொண்டு அடிக்கடி பவார் கட்சி அவங்க பிரிக்கிறாங்க. இதுக்கு முந்தி 2 முறை நடந்துச்சு. குஜராத்தில் அதானி வீட்டிலேயே உட்கார்ந்து ஒரு பக்கம் அமித்ஷா, இன்னொரு பக்கம் சரத்பவார், அவர் தேசிய ஜனநாயக அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸில் இருக்கக்கூடிய வாதம் பிடிச்ச ஆட்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி என்ன முடிவு பண்ணுறாங்க, முதல் முறைன்னா மகாராஷ்டிராவில் நம்ம சேர்ந்து அரசாங்கம் அமைக்கலாம் என்று பேசுகிறாங்க. அதில் வேறுபாடுகள் வருது. ஆக கடைசியில் அவங்கள இணைச்சிக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க. மீண்டும் ஒரு முறை, இதுதான் ரொம்ப முக்கியமானது, அதானி இல்லத்தில் உட்கார்ந்து நேரடியாக பேசுகிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அமித்ஷா, உங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேரை இப்படி அனுப்பி விட்ருங்க, அஜித் பவார் மற்றவங்களெல்லாம் இங்கே அனுப்பி விட்ருங்க, இங்கே வந்துட்டு அவங்க இருக்கணும், நீங்கள் அங்கே இருந்துங்க, உங்கள் கட்சியும் இருக்கணும். இது பிரிஞ்சு வந்து அஜித் பவார் அவர் சொந்த ஒரு நெருங்கிய உறவினர், அவருடைய வளர்ப்பு அவர் அஜித் பவார், அவரை அனுப்பி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள், எல்லார் மேலேயும் இடி கேஸ் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்குது. அவங்க இப்படி வந்து மந்திரி, துணை முதல் மந்திரி, அது இது பதவிகளில் இருக்கலாம், இல்லைன்னா ஜெயிலில் போய் இருக்கணும். என்ன சொல்கிறீங்கன்னு அதானி கொடுத்த விருந்து. ஆனால் அந்த கூட்டத்தில் அதானி கலந்து கொள்ளவில்லை. அந்த கூட்டத்தில் மிரட்டுறாரு. சரி, நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் எடுத்துக்கிடுங்கன்னு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்படி தான் நடந்துச்சு. இது வந்து முதல்ல மறைவாக இருந்துச்சு, அப்புறம் செய்தியெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நடந்துச்சு, அவர் அதானி எதுவும் பேசலை, நாங்களே பேசி முடிவு பண்ணோம் அப்படிங்கிற அளவு. இதுதான் அரசியல். இந்த குரோனி கேபிட்டலிசம் இருக்கே, இந்த ஒட்டுணித்தனமான ஒரு முதலாளித்துவம் இப்படி வேலை செய்யுது. அவங்க வந்து நேரடியாக தலையிட்டு ஆளுக்கு கட்சிக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சரி. இந்த மாதிரி வரும்போது இப்போ சரத்பவாரும் போயிட்டாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இந்த பெரும்பான்மையை வந்து ரொம்ப நெருங்கிடுவாங்க. இப்போ இதில் கடைசியாக இவங்களுக்கு தடையாக தெரியறது திமுக தான். திமுக இவங்களுடைய 22 உறுப்பினர்களை என்ன பண்ணுறதுங்கிறது தான். இப்போ அவங்க என்ன யோசனை பண்ணுறாங்க, அவங்க என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒன்று ஆதரித்து ஓட்டு போடுங்க, ஏதோ திருத்தம் வேணால் பண்ணிக்குவோம். எதில், இந்த தொகுதி மறுசீரமைப்பில் 3 சட்டம் இப்போ அவங்க குறி வைக்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு, இது உடனடி அவசரம் அவங்களுக்கு. 2 பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து மாற்று. 2வது ஒரே நாடு ஒரே தேர்தல். 3 இதுதான் ஒவ்வொன்றா கொண்டு வருவோன்னு பார்க்குறாங்க. தொகுதி மறுசீரமைப்பில் வந்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இவங்க ஏற்கனவே மிந்தி நாடாளுமன்றத்தில் இது கொண்டு வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கும் எண்ணிக்கையெல்லாம் குறைக்க மாட்டோம்லாம் சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் குறைச்சிருவாங்க. ஏன்னா சட்டத்தில் அது இல்லை. அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் எந்த மாநிலத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்படாது என்பது இல்லை. மொத்த எண்ணிக்கை மட்டுமல்ல பிரச்சனை. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 39 49 ஆக்கிக்கலாம். சரி. ஆனால் அதே நேரத்தில் ஊபியில் வந்து நீங்கள் 80 120 ஆக்கிட்டீங்கன்னா இந்த எண்ணிக்கைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. சரி. இப்போ கேரளாவில் அப்படி தான். அவங்க 20 25 ஆக்கிக்கலாம். எண்ணிக்கை உயர்த்துவது மட்டுமல்ல பிரச்சனை, எத்தனை விழுக்காடு, அவங்களுடைய தகவு விழுக்காடு ப்ரொபோர்ஷன் சரியாக இருக்கணும். அது இருக்காதுன்னா அதில் ஒன்றும் பயன் இல்லை. இப்போ அந்த மாதிரி வந்து அப்போ உறுதி கொடுத்தாங்க. இவர் நம்ம ஊரில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், அதான் சொல்கிறாங்கல்ல, ஐயா குறையாதுங்கிறாங்கல்ல, ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே. அன்புமணி ராமதாஸ் சொன்னார்,
அதுக்கு என்ன, அதை ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். சரி. அப்போ இதுக்கு ஆள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தந்திரம் செய்து உறுதிமொழி கொடுக்கறது. மோடி உறுதிமொழி கொடுப்பார், அமித்ஷா உறுதிமொழி கொடுப்பார், இதை நம்புங்க, எங்களை நம்பாமல் நீங்கள் யாரை நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு சட்டம் சரியாக அப்படி இருக்காது, உள்ளே நுழைஞ்சிடுறது முதல்ல. அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா திமுக நீங்கள் வேணும்னா ஆதரித்து ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல வெளிநடப்பு பண்ணிவிடுங்க. இல்லை வேறு எத்தனையோ காரணம் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. இதில் மன்னிக்கணும் தொடர், ஆதரித்து ஓட்டு போடுங்க அப்படின்றது புரியுது. வெளிநடப்பு பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிடுங்களேன். வெளிநடப்பு பண்ணால் 3/2 பங்கு ஓட்டளிக்கிறவர்களில் 3/2 பங்கு தானே அந்த ஹால் உள்ள இருக்கவங்க இல்லையா? ஆமாம், ஹாலுக்குள்ள ஓட்டு போடுறவங்க தானே. சரி. நீங்கள் ஹாலுக்குள்ளேயே இருந்துட்டு கூட ஆப்ஸ்டைன் பண்ணிட்டீங்க, ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னாலோ வெளிநடப்பு பண்ணாலும் நீங்கள் அந்த மொத்த எண்ணிக்கையில் வரமாட்டீங்க. சரி. இப்படி ஏதாவது ஒன்று செய்யலாம். இந்த வாய்ப்பு திமுக இருக்கு. வாய்ப்பு திமுக அப்படி செய்யும்னு நான் நினைக்கல. அது வேற செய்தி. சரி சரி. திமுக என்னத்தை சொன்னாலும் உறுதியாக எதிர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி சரி. அதில் ஒன்றும், ஏன்னா போன முறை அவங்க உறுதியாக எதிர்த்தாங்க. சரி. இப்போ இந்த முறை மாற்றிக்கிறதுக்கான தேவை எதுவும் வரல. தொகுதி மறுசீரமைப்பில் தான் அடுத்து தொகுதி மறுசீரமைப்பில் தான் நான் சொல்கிறேன். சரி சரி. அவங்க எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கல. சரி. ஒன்றொன்னா கொண்டுட்டு வரலாம். சரி சரி. ஆனால் இப்போ ஏற்கனவே எடப்பாடி என்ன பண்ணார், ஒரு தேசம் ஒரு தேர்தல்லாம் என்ன, அவங்க உடனே என்ன கணக்கு போடுவாங்க, ஓஹோ அப்போ பார்லிமெண்ட் தேர்தல் 29 நடக்கும்போதே சட்டசபையும் கலைச்சிட்டாங்கன்னா நமக்கு இன்னொருத்தரும் அந்த இது அடிக்குதான்னு பரிசீலிச்சு வருதான்னு பார்க்கலாம்ல, ஏதாவது ஒன்று சொல்லி இயல்பா தோணும். ஆமா, அது மாதிரி தோன்றதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்க ஆட்சி 5 வருஷம் முழுமையா நீடிக்காது, 2 வருஷத்திலேயே கலைஞ்சிரும். சொல்றதுக்கு அர்த்தமே என்னன்னு தெரியலையே. அவங்கள்ட்ட ஆளே இல்லாம உரிய பெரும்பான்மை இல்லை, மக்கள் வாக்களித்து ஓட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் 2 வருஷம் நீடிக்காது 5 வருஷம் நீடிக்காதுலாம் சொல்றதுக்கு அர்த்தமே இல்லையே. சரி. நீங்க மக்கள் கொடுத்த கட்டளைக்கு எதிராக தானே நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி சரி. உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம், நம்ம யாருக்குமே பிடிக்காம இருக்கலாம். மக்கள் விருப்பம், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துனாங்க, சட்டப்படி அது உரிய பதவி காலம் நீடிச்சு தானே ஆகணும். சரி. இப்போ ஒரே நாடு ஒரு தேர்தல் இது அடிபட்டு போகும். ஒரே நாடு ஒரு தேர்தலுக்கு அப்படி இல்லை, அவங்க என்னென்ன தந்திரங்கள் கையாளுவாங்கங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரி சரி. ஆனால் அமித்ஷா மனதை என்னாலையும் படிக்க முடியாது. அவரும் அஜித் தோவலும் மோடியும் உட்காந்து என்னென்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்படி மடக்கிறதுக்கு என்ன வழி செய்வாங்க. அது ஏன்னா இப்போ அவங்க கையில் சிபிஐ இருக்குது, இடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்ஐஏ இருக்குது. என்ஐஏ திருத்த சட்டத்துக்கு 2019 திமுகவே ஆதரவு கொடுத்ததும் இருக்கு, அதுக்கு விளக்கம் கொடுத்ததும் இருக்கு. அதனால எத்தனையோ யோசிக்கலாம். சரி. நான் என்ன நம்புறேன்னா திமுக அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நம்புறீங்க. ஏன்னா இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதுக்கு அது வரட்டும், வரும்போது முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அவங்க என்ன திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க, என்ன வாசகம்னு படித்து பார்ப்போம், ஆனால் தமிழ்நாட்டினாலே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறார். சரி. அது சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, முந்தி இருந்த மாதிரி காங்கிரஸோட முழுக்க இணக்கமாக இல்லை, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம அவங்களோட சேர்ந்து ஒரு அணியாக காட்சி தர வேணாம்னு நினைக்கலாம். சரி. ஆனால் வாக்கெடுப்புன்னு வரும்போது சரியான நிலைப்பாடு எடுக்கலைன்னா திமுகவை இது பாயசத்துக்கு எதிராக இந்திய அளவில் முக்கியமானது ஒரு ஆற்றல். தமிழ்நாடு தான் எக்காரணத்தை முன்னிட்டு, எனக்கு தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம்னு அவர் வர்ணிச்சிருக்கிறார்ல, தமிழ்நாடு வெல்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பலன் கிடைக்கலையே சட்டமன்றத்தில் பலன் கிடைக்கலைங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், அது வேற செய்தி. அதை வச்சு கொள்கையை முடிவு பண்ண முடியாது. ஆனால் கடந்த 60 நாளா சண்டை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமாம்மா. ஏன்னா என்ன தவறு பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ கடந்த காலத்தில் அந்த தவறுகள் நடந்தும் இருக்குதானே. நீங்கள் ஜெயலலிதாவை எதிர்க்கணும்னா அதுக்காக வாஜ்பாய் ஆதரிக்கல தவறு இல்லைன்னு கடந்த காலத்தில் முடிவு எடுத்துருக்குறாங்கல்ல கலைஞர். அது தவறான முடிவு தானே. அந்த முடிவு மீண்டும் வந்துடக்கூடாதேன்னு நம்ம கவலைப்படுறோம். சரி சரி சரி. அது போன்ற முடிவு வந்துடக்கூடாது. ஏன்னா வாஜ்பாய் காலத்தெல்லாம் விட இது மோசமான காலம், வாஜ்பாய் எல்லாம் விட இவர் மோசமானவர் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, முடிவு பண்ணியிருக்கிறீங்க. அதனால் வாஜ்பாய் நல்லவரா கெட்டவராங்கிறது ஆராய்ச்சி இப்போ வேண்டாம். சரி. என்னை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் ஆதரிச்சதும் தவறு தான் இன்னைக்கு இதை. ஆனால் வாஜ்பாய் ஆதரிச்சதையாவது நீங்கள் விட்டுருங்க, இப்போ பேசுவோம்.
மோடியினுடைய, ஏன்னா அவர் ஒன்றும் இந்த காமன் சிவில் கோட் அப்போ உடனே கொண்டுட்டு வரல, தொகுதி மறுசீரமைப்பை ஒத்தி வச்சார் ஆமா, அன்னைக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டம் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் வச்சாங்க, ஆமா. வேண்டுகோள்லாம் ஆமா, அந்த வச்சாங்க. பாபர் அதெல்லாம் மசூதி ஒன்றும் பத்தி இல்லை. பேசக்கூடாது, காஷ்மீர் அதனால என்ன பண்றாங்கன்னு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள்ல தவேகாவுக்கு அங்க இடம் இல்லை. ஆமா, இருக்க ஒன்னையும் கொடுத்துட்டாங்க. ஆமா, அவங்க வாய்ப்பு இருந்த ஒன்று தான் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அதையும் கொடுத்துட்டாங்க. விசிகேவுக்கு இடம் இருக்கு, இருக்கு. 2 இருக்கிறாங்க. அது 2ல் ஒருத்தர் திமுக உறுப்பினராக இருக்கிறாரு. ம், ம். டெக்னிக்கலாக அவர் வந்து உதயசூரியன் வெற்றி பெற்றதுனால அங்கே இருக்கிறாரு. சிபிஐயில் இருக்கிறாங்க, சிபிஎம்மில் இருக்கிறாங்க, ஐயுஎம்எல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, மதிமுகவில் ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக வேற இருக்கிறாங்க. இவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க எப்படி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த நெருங்கிட்டோம், இன்னைக்கு அர்ணாப் கோஸ்வாமி வந்து இன்னும் 6 இடம் தான் மிச்சங்கிறார். இதெல்லாம் கூட்டிட்டாரு, 6 தானே. அர்ணாப் கோஸ்வாமி அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாமா, நம்ம கையில் அதானி இருக்கிறாரு, அம்பானி இருக்கிறாரு. ஒரு 6 இடமா வாங்குறது பெரிய கஷ்டம். சரி, நம்ம வந்து மொத்தமாக ஒரு கட்சியே வாங்குற அளவுக்கு வலிமை இருக்கு, செல்வம் இருக்கு. அதனால என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம சொல்றது என்னன்னா, இந்த 3 சட்டங்களோ 3ல் 1 சட்டமோ எது வருவதாக இருந்தாலும் பாஜக அரசினுடைய அந்த திட்டங்களை நாடாளுமன்றத்தில் முறியடிக்கணும். அது பொது சிவிலாக இருந்தாலும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்பு இருந்தாலும், எது வந்தாலும் சரி, 3ல் 1 மட்டும் வந்தாலும் சரி, 3மே வந்தாலும் சரி, இல்ல 3 ஒண்ணுக்கு பின் ஒன்னாக வந்தாலும் சரி, எது வந்தாலும் முழுமையாக முறியடிக்கணும். அவங்க வந்து ஒவ்வொரு படியா பிடிச்சி ஏறுறது மாதிரி யோசிப்பாங்க. ஒன்று நம்ம நிறைவேற்றிக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. இந்த ஒட்டகம் கூடாரத்தில் போடுற கதை அவ்வளோதான். தலையை விட்டாச்சுன்னா அப்புறம் அதுக்கான காரணங்கள் சமாதானங்கள் சொல்லுவாங்க. 2வது, இந்த கட்சிகளுக்குள்ளேயே அழுத்தங்களை கொண்டு வருவாங்கல்ல. எல்லா கட்சிகள்லையுமே எதுக்கு இதில் போய் நீங்கள் இவ்வளோ புடிவாதம் பிடிச்சி கிடக்குறீங்க, வாங்க நம்ம எல்லாம் அனுசரித்து போவோம், உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சுன்னா திரும்ப பெற்றுக்கலாம், உங்களுக்கு உள்ளூரில் அந்த அரசாங்கத்தோட பிரச்சனையாக இருக்குதுல்ல, அதுக்கு நாங்கள் என்ன முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஆளுநர் அனுமதி வாங்கணும்ல, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போகணும், ஆளுநர் அனுமதி கொடுக்காம நிறுத்திக்கலாம்ல அவங்க நினச்சாங்கன்னா. எத்தனையோ வழிகள் இருக்கு. நம்ம எதையும் யூகமாக சொல்ல விரும்பல. நான் இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன், இப்போ வரைக்கும் திமுக சென்ற முறை எடுத்த முடிவைத்தான் இந்த முறையும் எடுப்பார்கள். அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு தயங்கவோ ஆசை காட்டுதலுக்கு மயங்கவோ திமுக செய்யாது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இருக்கிற செல்வாக்கையும் இழந்துடக்கூடாது மக்கள்கிட்ட. 2வது, அதை ஆதரித்து நின்று தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆற்றல்கள்லாம், நீங்கள் இளைஞர்களோ பெண்களோ மற்றவங்களோ தேவைக்கு ஆதரிச்சிருக்கலாம். ஆனால் அறிவார்ந்த குடியாட்சி ஆற்றல்கள் யாருக்கு ஆதரவாக நின்னாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக நின்னாங்க. நம்ம சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் ஆதரவாக நின்றோம், அதனுடைய தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலையும் ஆதரித்து நின்றுக்கிறோம். நமக்கு வேறுபாடே இல்லைங்கிறதோ குறைபாடே இல்லைங்கிறதோ இல்லை. அதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டினுடைய சமயச்சார்பின்மைங்கிறத பாதுகாக்கணும், தமிழ்நாட்டின் குடியாட்சியத்தை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டின் சமூக நீதியை பாதுகாக்கணும், தில்லியோ இந்துத்துவமோ தமிழ்நாட்டுக்குள் மூக்கு நுழைக்க இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் நம்ம ஆதரித்தோம். அந்த உரிமையோடு சொல்கிறோம், இதில் விட்டு கொடுக்காதீங்க. எல்லா கட்சிகளையும் கேட்டுக்கணும், திமுக மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் உட்பட. ஆமாம், எல்லாரையும் கேட்டுக்கணும். கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டு மக்கள் இதில் தலையிடணும். ஏன்னா இப்போ மத்திய அமைச்சராக இருந்த காங்கிரசினுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் அவர் நேற்று பேசியிருக்கிறாரு, பாஜக அணுகி கொண்டிருக்கிறார்கள், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸையும் திமுகவையும் அணுகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, யாருக்கும் யாரை அணுகிறதுக்கும் உரிமை இருக்கு, அணுகிறத போய் நம்ம குற்றமா எடுத்துக்க வேணாம். இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப விழிப்போடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அரசியல்ல செய்திகளை கவனமா பார்க்குறாங்க, சட்டமன்ற விவாதங்களை கவனிக்கிறாங்க, யார் என்ன பேசுறான்னு பார்க்குறாங்க. அதனால நல்ல விஷயம். மக்கள்கிட்ட வந்து அரசியல் விழிப்பு அதிகரிச்சுட்டு, பொலிட்டிக்கல் லிட்ரஸி அதிகரிச்சிருக்கு. செய்திகளை மட்டுமல்ல, செய்திகளில் மறைந்திருக்கிற உண்மைகளையும் மக்கள் பார்க்க கற்றுக்கிட்டாங்க.
பகுத்து ஆயிராங்க. ஆயிராங்க. அதனால வேண்டி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் காத்திரமாக இருக்கணும், வளர்ச்சி பெறணும்னு சொன்னால் இதில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும். இதை ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டாக பார்க்கணும். அதுதான் நம்ம சொல்கிறது. நன்றி தோழர். நன்றி, ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.